வணக்கம். இந்தியன் பாலிட்டி கீழே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் சிவிக்ஸில் மூணு பாடம் முடிக்க போகிறோம். அதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு பிளான். அதில் பாடமான இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியல் அமைப்பில் நம்ம பார்ட் 3 வரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு பார்க்க போகிறது டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அண்ட் தென் சென்டர் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன். அப்போ இது வந்து 10th புக், அதனால நமக்கு வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக் அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை வந்து மெமரைஸ் பண்ணாலே போதுமானது தான். நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் டீப்பாக பார்ப்போம் அண்ட் லேட்டர் 11th அண்ட் 12th இன்னுமே டீப்பாக பார்ப்போம். சரியா? ஸோ கவலைப்பட வேணாம், நிறைய பாயிண்ட்ஸ் இங்கே இல்லாமல் இருக்குது, நம்ம இன்னும் படிக்கணும்னு. முதல்ல ஸ்கூல் புக்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். இதுலேருந்தே நமக்கு கொஸ்டின்ஸ் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் நமக்கு வீடியோ இனிமேல் டெய்லி வரும். மறக்காமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம டேரக்டாக டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள். இது பார்ட் 4ல் இருக்கு. ஆர்டிகல் 36 to 51 அண்ட் தென் நம்ம படிச்சிருந்தோம் அரசியல் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா drawn from various sources அப்படின்னு படிச்சிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் வந்து எங்கிருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா ஐரிஷ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ்ல இருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ டிபிஎஸ்பி அப்படின்னு நம்ம வந்து சிம்பிளா சொல்லணும், உங்களுக்கு புரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஒரு ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ரெக்கமெண்டேஷன். ஓகே, இன்னும் சிம்பிளா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டை கவர்ன் பண்றதுக்கான ஒரு கைடன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு லா வந்து ஏதாவது அவங்க வந்து எனாக்ட் பண்றாங்க, ஒரு ஸ்டேட் பாலிசி போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சில டைரக்ஷன்ஸ் தேவை. அந்த டைரக்ஷன்ஸை கொடுக்கக்கூடியதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அப்போ அரசியல் அமைப்பு வந்து உருவான காலகட்டத்தில் இந்த டிபிஎஸ்பியில் கூறப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நடைமுறைப்படுத்துவதற்கான போதிய வசதிகள் இல்லை. எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன், கண்டிஷன் எதுவுமே சரியா இல்லை. அப்போ இதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, அரசாங்கம் வந்து ஃபியூச்சர்ல இதை எல்லாத்தையும் நீங்க கருத்துல கொண்டு செயல்படணும். ஓகேவா? ஸோ அப்படி சொல்றதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி. சரியா? ஆனா இந்த கொள்கைகள் வந்து நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும்னா கண்டிப்பா கிடையாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து என்னது ஜஸ்டிசபிள், பட் டிபிஎஸ்பி வந்து நான் ஜஸ்டிசபிள். சரியா? சோ ஒரு நாட்டினை நிர்வகிக்க அவசியமானவை இந்த டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த டிபிஎஸ்பி ப்ரோமோட்டிங் த சோஷியல் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள், சமுதாய நலன்களை மக்களுக்கு வழங்குவதுதான் அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள். இப்போ இந்த சோஷியல் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லும் போது நம்ம இங்க வந்து வெல்ஃபேர் ஸ்டேட் பத்தி பேசணும். சரியா? அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபிஎஸ்பி எம்பாடிஸ் த கான்செப்ட் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட். வெல்ஃபேர் ஸ்டேட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே மக்கள் தான். சோ மக்களாகிய நாம் தான் என்ன பண்றோம், நம்ம தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம். சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாமே யாருக்காகத்தான், மக்கள், நமக்காகத்தான். சரியா? சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு செட் ஆஃப் பீப்புள், குரூப் ஆஃப் பீப்புள்ஸ், குழந்தைங்க, அப்புறம் பெண்கள், ஸோ இவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம், ஸோ இவங்களுக்கு வந்து எந்தெந்த வகையில நன்மைகள் செய்ய முடியும், இப்படி மக்களுக்காகவே இருக்கக்கூடிய ஸ்டேட் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களுடைய நன்மைகளை மட்டுமே கருத்தில் கொண்டு இயங்கும் ஸ்டேட் தான் வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஸோ அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேட், அதாவது மொனார்க், முடியாட்சி, மன்னர்கள் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டெரிட்டரியில் ஆட்சி பண்ணுவாங்க. யாராவது சண்டைக்கு போனா அவங்கள்ட்ட சண்டைக்கு போடுறது, மக்களை பாதுகாக்கிறது, லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்றது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேட் வந்து போலீஸ் ஸ்டேட். பட் இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிறது வந்து வெல்ஃபேர் ஸ்டேட், மக்களுடைய நலனுக்காகவே இருக்கக்கூடிய ஸ்டேட் தான் வெல்ஃபேர் ஸ்டேட். சரியா? அப்போ டிபிஎஸ்பி எம்பாடிஸ் த கான்செப்ட் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட். அம்பேத்கர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து ஒரு புதுமையான சிறப்பம்சம், நாவல் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்றாரு. கிரான்வேல் ஆஸ்டின் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்சைன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அரசியல் அமைப்பின் மனசாட்சி அப்படின்னு சொல்றாரு. இதனுடைய கிளாசிபிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா நமக்கு அரசியல் அமைப்புல இதை வந்து கிளாசிஃபை பண்ணல. பட் நம்முடைய அரசியல் அறிஞர்கள் வந்து 3ஆ பிரிச்சிருக்காங்க அந்த ஐடியாஸ் வச்சு. சோஷியலிஸ்ட், காந்தியன், லிபரல், இன்டெலெக்சுவல். சோஷியலிஸ்ட் அப்படின்னா சமதர்ம கொள்கை. இப்ப என்னென்ன கான்செப்ட் எல்லாம் சமதர்மம் கீழே வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள், அப்புறம் மக்களுடைய முன்னேற்றம், இதெல்லாமே இது கீழே வரும். அண்ட் காந்தியன் ஐடியாஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய விட்டு சென்ற கனவுகள், இப்போ பஞ்சாயத்து ராஜ் அவருடைய கனவா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டி, இது எல்லாமே வந்து காந்தியன் ஐடியாஸ் கீழே வரும்.
இப்போ லிபரல் இன்டெலெக்சுவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமான கருத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது வேர்ல்ட் லெவலில் உள்ள ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப் மோனமெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க ஒரு சட்டம் இயங்கணும். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்டெலெக்சுவல் ஐடியாஸ். சரியா? ஸோ அப்போ டிபிஎஸ்பி அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உடைய டிஃபரன்ஸ் வந்து உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம்? யூஎஸ்ஏலேருந்து எடுத்திருக்கோம். டிபிஎஸ்பி வந்து அயர்லாந்துலேருந்து எடுத்திருக்கோம். சரியா? இது வந்து நம்ம வந்து கோர்ட்டுக்கு போக முடியும், சட்டத்தால் செயற்படுத்த முடியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆனால் டிபிஎஸ்பி அப்படி கிடையாது. சரியா? நாட் என்ஃபோர்ஸபிள். அப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சட்ட ஒப்புதல் பெற்றது. ஆனால் டிபிஎஸ்பி வந்து ஜஸ்ட் தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதல் பெற்றவை தான். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து படிச்சிருந்தோம் பிரியாம்பல்ல 3 வகையான ஜஸ்டிஸ்: சோசியல், பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நமக்கு வந்து பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை தருது. அண்ட் டிபிஎஸ்பி வந்து சோசியல் அண்ட் எக்கனாமிக்கல் டெமோக்ரஸி, எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸை வாரி வழங்குது. ஓகேவா? இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நமக்கு நேச்சுரல் ரைட். பட் டிபிஎஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா மனித உரிமைகளை பாதுகாக்க வழிவகுக்கக்கூடிய ஒரு ரைட். ஓகே, அப்போ ரைட்ஸ்ன்னு இல்லை, மனித வழிவகுக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. சரியா? அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டிபிஎஸ்பி உடைய டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. இது ஜஸ்டிசபிள், இது வந்து நான் ஜஸ்டிசபிள். ரொம்ப முக்கியமாக கேட்கலாம். அண்ட் தென் டிபிஎஸ்பியில் ஒரு அமெண்ட்மெண்ட் முக்கியமாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 86வது சட்ட திருத்தம். ஓகே, 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2002. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 45 உள்ள விஷயத்தை சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ எஜுகேஷன் அப்படின்னு இருந்த விஷயத்த 21A ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக மாற்றினாங்க. ஓகேவா? நம்ம படிச்சிருந்தோம் ஃபண்டமெண்டல் ரைட்டில் ஆர்டிகிள் 21A சேர்க்கப்பட்டது. எப்பொழுது? 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக சேர்த்தாங்க அப்படின்னு பார்த்தோம். அப்போ ரைட் டு எஜுகேஷன், 6 முதல் 14 வயதான குழந்தைகளுக்கான எஜுகேஷன் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக ஆர்டிகிள் 21Aல கொண்டு போய் சேர்த்தாச்சு. ஓகேவா? இப்போ இந்த ஆர்டிகிள் 45 வந்து பாத்தீங்கன்னா எப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆர்டிகிள் 45 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்பருவ மழலையர் கல்வி, அதாவது குழந்தைகள் பிலோ 6 years ஏஜ் இருப்பாங்கல்ல, 6 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுடைய கல்வியை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகிள் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா 45. அப்ப டிபிஎஸ்பியில் உள்ள ஆர்டிகிள் 45. இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல உள்ளது ஆர்டிகிள் 21A. அப்ப எஜுகேஷன் பத்தி 3 ஆர்டிகிள் பேசும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு ஆர்டிகிள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கூட வரும். நம்ம படிக்க இருக்கிறோம். அடுத்தது அதான் பார்க்க போறோம். சரியா? இப்போ அடிப்படை கடமைகள். சரியா? நமக்கு வந்து நேஷன் வந்து நமக்கு நிறைய ரைட்ஸ் தருது, மக்கள் வந்து என்ஜாய் பண்றாங்க நிறைய உரிமைகளை வச்சு. பட் நம்ம திரும்ப நம்முடைய நாட்டுக்கு செலுத்த வேண்டிய அடிப்படை மரியாதை, அடிப்படை கடமை மகத்தான ஒன்று அதுதான். சரியா? ஸோ நமக்கு வந்து எந்த அளவுக்கு ரைட்ஸ் கிடைக்குதோ நம்ம அந்த அளவுக்கு நம்ம நாட்டுக்கு கடமைகளை நம்ம வந்து ஆற்றணும். சரியா? ஆரம்ப காலத்தில் கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற விஷயம் வந்து அரசியல் அமைப்பில் இல்லை. பின்னால இது வந்து சேர்க்கப்பட்டது. சரியா? இந்திரா காந்தி அம்மையார் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபீல் பண்றாங்க மக்களுக்கு வந்து பொறுப்புணர்ச்சி கிடையாது, ஸோ மக்களுக்கு நம்ம ரைட்ஸ் கொடுக்குறோம், ஸோ மக்கள் திரும்ப நாட்டிற்கு சில கடமைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 மூலமாக ஆட் பண்றாங்க. சரியா? ஸோ அந்த டைம்ல இந்திரா காந்தி அம்மையார் டைம்ல 1976ல காங்கிரஸ் வந்து ஒரு கமிஷன் செட் பண்றாங்க, சர்தார் ஸ்வரான் சிங் கமிட்டி. இந்த கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா எதுக்காகனா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை செட் பண்றதுக்காக. ஸோ இவங்க வந்து ஒரு 8 பாயிண்ட்ஸ் கொண்ட ரெக்கமெண்டேஷனை முன்வைக்கிறாங்க. ஆஃப்டர் தட் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 மூலமாக ஒரு 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து வருது. ஓகேவா? அது வந்து பார்ட் 4A, புதுசா ஒரு பார்ட் 4A, ஒன்லி ஒரே ஒரு ஆர்டிகல் தான் 51A. சரியா? பார்ட் 4Aல 51A ஆர்டிகிள் வந்து எதை பத்தினது? அடிப்படை கடமைகளை ஜாயின் பண்றாங்க. ஆரம்பத்தில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து 10 தான். இப்போ 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 மூலமாக ஒரு டியூட்டி ஆட் ஆகி மொத்தம் 11 டியூட்டிஸ் இருக்கு. சரியா? இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ஒரே ஒரு ஆர்டிகிள் தான். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டியூட்டி A, அடுத்தது B, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா J வரைக்கும் தான் இருந்தது. இப்போ வந்து 2002ல வந்து ஒன்று ஆட் ஆகுது K. ஸோ டோட்டலா A to K வரைக்கும் இருக்கும், மொத்தம் 11 டியூட்டிஸ். இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கண்ட்ரீஸ்ல கூட கிடையாது. பட் நம்ம இந்தியா, ரஷ்யா, ஜப்பான் போன்ற நாடுகள்ல இருக்குது. ஓகே, யூஎஸ், கனடா, ஜெர்மனி போன்ற நாடுகள்ல ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஒன்லி அப்ளிகபிள் டு யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ எவ்ரி ரைட் கரஸ்பாண்ட்ஸ் டு டியூட்டி. அதுதான் நேஷன் நமக்கு ரைட்ஸ் தருது. நம்ம சிட்டிசன்ஸ் என்ன பண்ணணும்? நம்முடைய ஜாப், நம்முடைய டியூட்டிஸை ஒழுங்கா பண்ணணும். ஸோ இது என்னென்ன டியூட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க புக்ல ரெஃபர் பண்ணுங்க. A to K வரைக்கும் ஜஸ்ட் ரீட் பண்ணி விடுங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா
நான் வந்து சிம்பிளா சொல்லிடுறேன் உங்களுக்கு, நீங்க வந்து புக்ல படிக்கணும். ஓகேவா? ஏ என்ன சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன், அப்புறம் நேஷனல் பிளாக், நேஷனல் ஆந்தம் எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும், மதிக்கணும் அப்படின்னு சொல்லும். அண்ட் பி என்ன சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் டைம்ல போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த உயிரிய நோக்கங்களை கொண்டாடணும், பாதுகாக்கணும், போற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் நம்ம நாட்டுடைய இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவை அனைத்தையும் நம்ம என்ன பண்ணணும், பேணி காக்கணும். அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா டி வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கு ஏதாவது அவசர கால தேவைகள் ஏதாவது வரும்போது நம்ம வந்து தேச பணிக்காக நம்மளை அர்ப்பணிக்கணும், நம்ம அதுக்கு முன்ன நிற்கணும் அப்படின்னு சொல்லும். சரி, அதுக்கப்புறம் இ பார்த்தீங்கன்னா பிரதர்ஹுட், சகோதரத்துவம், பெண்களை வந்து சகோதரிகளாக பாவிப்பது, அப்புறம் வந்து ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அப்புறம் மொழி, இனம் வேறுபாடு இன்றி எல்லாரையுமே சமமாக பாவிப்பது. ஸோ பிரதர்ஹுட்டை பற்றி சொல்லக்கூடியது இ. அண்ட் எஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய கல்ச்சர், ஹெரிட்டேஜ், கலாச்சாரத்தை மதிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எஃப். சரியா? ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லி முடிக்கிறேன், அந்த மாதிரி நீங்கள் படித்தாலுமே போதும். இஎஃப். அப்புறம் ஜி இருக்குது. ஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது, ஃபாரஸ்ட், வைல்ட் லைஃப், இதை ப்ரிசர்வ் பண்ணுறதை பற்றி பேசக்கூடியது ஜி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெச் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவியல் கோட்பாடுகள், மனிதநேயம், அண்ட் தென் ரிஃபார்ம், சீர்திருத்தம், இந்த மாதிரியான முயற்சிகளை வந்து வளர்ப்பது, அதை பற்றி பேசக்கூடியது வந்து ஹெச். அண்ட் தென் நம்முடைய இன்னொரு டியூட்டி, இதெல்லாம் என்ன நம்முடைய டியூட்டிஸ். சரியா? இதெல்லாம் வந்து போற்றி பாதுகாக்கணும், நம்முடைய அடிப்படை கடமைகளாக நம்ம வந்து செய்ய வேண்டியது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, அண்ட் தென் வயலன்ஸை கைவிடுறது, இது எல்லாமே வந்து ஐ. ஓகே. அண்ட் தென் ஜே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசத்தினுடைய நிலையான ஒரு உயர்ந்த முயற்சிக்கு நம்முடைய தனிப்பட்ட பங்களிப்பு மற்றும் கூட்டு பங்களிப்பு வந்து அளிப்பது வந்து ஜே. ஸோ இதெல்லாம் நம்முடைய கடமைகள். அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக சொல்றது என்ன அப்படின்னா, 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல ஆட் ஆன கே. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வந்து படிச்சிருந்தோம் தானே, என்ன படிச்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21A வந்து 6 to 14 இயர்ஸுக்கான சில்ட்ரன்ஸுடைய எஜுகேஷன் வந்து ஒரு அடிப்படை உரிமைன்னு பார்த்தோம். அப்புறம் டிபிஎஸ்பியில் 45 வந்து பார்த்தீங்கன்னா முன் மழலையர் கல்வி பற்றி, பிலோ 6 years ஏஜ், அதை பற்றி பேசியிருப்பாங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 51A கே வந்து என்ன அப்படின்னா, இந்த எஜுகேஷன் இருக்குல்ல, 6 முதல் 14 வயதான குழந்தைகளுக்கான எஜுகேஷனை வந்து பேரண்ட்ஸ் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். இது வந்து பெற்றோருடைய கடமை அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ பெற்றோர் தங்களுடைய குழந்தைக்கு கல்வி அளிப்பது அவங்களுடைய ஒரு கடமை, அடிப்படை கடமை. ஓகே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கீழே வரும் உங்களுக்கு. நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன். சரியா? இது வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட் தான். ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய டாபிக் தான், நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு நிறைய இருக்கு. பட் நம்ம உங்க புக்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா முடிச்சிருக்காங்க. நம்ம 10th லெவலில் அவ்வளோ படிச்சா போதும். நம்ம ஃபியூச்சர்ல 12th எல்லாம் படிக்கும் போது நம்ம நிறைய படிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மத்திய மாநில உறவுகள் வந்து இங்க 3ஆ சொல்லியிருக்காங்க. சட்டமன்ற உறவுகள், நிர்வாக உறவுகள், நிதி உறவுகள். அது எந்த பார்ட்ல இருக்கு, எந்த ஆர்டிகிள் இருக்கு, அவ்வளவுதான் நீங்க இதுல படிக்க வேண்டிய விஷயம். வேற நீங்க எக்ஸ்ட்ராவா உங்க புக்ல வந்து பெரிய அளவுக்கு எதுவுமே கொடுக்கல. சரியா? சோ நம்ம வந்து கொஞ்சம் இதை வந்து லைட்டா பார்க்கலாம். இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் நமக்கு எத்தனை கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு, மத்திய அரசு இருக்கு, மாநில அரசு இருக்கு. அப்போ இந்த மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பவர்ஸ் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, யார் யார் எந்தெந்த விஷயங்கள்ல செயல்படுறாங்க, அதெல்லாம் கிளியரா ஒரு வரையறையோட வச்சிருப்பாங்க. அப்பதான் கிளாஷஸ் வராம இருக்கும். யார் யாருக்கு எவ்வளவு பவர் இருக்குது, அப்பதான் ஒரு சிறந்த ஒரு நிர்வாகத்தை பண்ண முடியும் தானே, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம. நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்னது, நம்முடைய கவர்மெண்ட் வந்து 3 விங்ஸ், அதாவது லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி அப்படின்னு இருக்கும். இப்போ ஜுடிஷியரி அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து டிவிஷன்ஸ் ஆஃப் பவர் அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. ஏன்னா நம்முடைய ஜுடிஷியரி வந்து என்ன அப்படின்னா இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி, அதாவது சுப்ரீம் கோர்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹை கோர்ட், அதுக்கப்புறம் சப்பார்டினேட் கோர்ட், இப்படிதான் செயல்படும். முதல்ல நம்ம சப்பார்டினேட் கோர்ட் போவோம், அப்புறம் ஹை கோர்ட், அப்புறம் சுப்ரீம் கோர்ட், இந்த மாதிரி செயல்படக்கூடியதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி. அப்போ இந்த ஜுடிஷியரி விஷயத்துல நமக்கு வந்து, அதாவது கவர்மெண்ட்டுக்கு 3 விங்ஸ்னு வச்சுக்கோங்களேன். லெஜிஸ்லேட்டிவ், சட்டம் இயற்றுவது, அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ், அட்மினிஸ்ட்ரேஷன், ஜுடிஷியரி. அப்போ ஜுடிஷியரி வந்து இன்டகிரேட்டட். அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டிவிஷன்ஸ் ஆஃப் பவர் இங்க வந்து தேவைப்படாது. நோ டிவிஷன்ஸ் ஆஃப் பவர். ரிமைனிங் திங்ஸ் என்னது, சட்டம் இயற்றுவதிலும் நிர்வாகம் பண்றதுலயும், அதாவது சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் என்ன ரிலேஷன், யார் யாருக்கு என்ன பவர்ஸ் இருக்கு, இதை பத்தி தான் பேசுறது. ஓகே, அப்போ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், 2 ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா
எதனுடைய ஃபியூச்சர்ஸ்? ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புடைய ஃபியூச்சர்ஸ், அப்படிதானே? இப்போ நம்முடைய இந்தியன் ஸ்டேட் வந்து ஃபெடரல் ஸ்டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இது வந்து ஃபெடரல் கவர்மெண்ட் தான், ஆனால் குவாசி ஃபெடரல், சரியா? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் ஸ்டேட்டுடைய ஃபியூச்சர்ஸும் இருக்கும், யுனைடரி ஸ்டேட்டுடைய ஃபியூச்சர்ஸும் இருக்கும். இப்போ யுனைடரி ஸ்டேட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபுல் பவரும் சென்ட்ரல் கையில் அப்படி குமிஞ்சிருக்கும். நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் சென்டர் பவர் இருக்கு, அதே சமயத்தில் நமக்கு வந்து 2 கவர்மெண்ட் இருக்கு, அங்கே செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் இருக்கு. அப்போ இது ரெண்டுமே சேர்ந்து வருது. அப்போ நம்ம வந்து குவாசி ஃபெடரல் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம வந்து அரசியல் அமைப்புடைய சிறப்பு கூறுகளில் படிச்சிருப்போம், ஃபெடரல் கவர்மெண்ட் வித் யூனிட்டரி பயாஸ் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம், சரியா? ஸோ அப்போ எந்த அளவுக்கு சென்டர் அண்ட் ஸ்டேட்டுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து பகிர்ந்து கொடுக்குறாங்க, பவர்ஸை வந்து எப்படி ஸ்பிளிட் பண்ணுறாங்க, அவ்வளோதான் நம்ம வந்து இதில் பார்க்கக்கூடிய விஷயம். இது ஒரு பெரிய டாபிக் பா, இதனுடைய கான்செப்ட் ஃபியூச்சர்ஸ் நிறைய படிக்கலாம். பட் நம்ம வந்து 12th புக்கில் நிறைய கொடுத்துருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க, சரியா? நம்ம அங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு வந்து 10th புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 11 இதில் இருக்கு. அதே மாதிரி நிர்வாக உறவுகள் இது ரெண்டுமே பார்ட் 11ல் இருக்கு. அண்ட் நிதி உறவுகள் மட்டும் பார்ட் 12ல் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுமே பார்ட் 11, இது பார்ட் 12. அதுக்கப்புறம் சட்டமன்ற உறவுகள் வந்து ஆர்டிகிள் 245 to 255, நிர்வாக உறவுகள் 256 to 263, ஃபினான்ஷியல் நிதி உறவுகள் வந்து 268 to 293. இதில் வேற எதுவுமே படிக்க இல்லை, இந்த பார்ட் அண்ட் ஆர்டிகிள் மட்டும் படிங்க. இதுதான் 10th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும், சரியா? நீங்க ரொம்ப போட்டு மண்டை பிச்சுக்க வேணாம், இது இவ்வளோத்தையும் படிங்க. நம்ம அடுத்தடுத்த கட்டமா 12th 11th படிக்கும் போது பிரீஃபா படிச்சுட்டே போகலாம் ஒவ்வொரு பாயிண்ட்ஸும், ஓகே? அதுக்கப்புறம் பாருங்க சில முக்கியமான பாயிண்ட்ஸ் புக்ல கொடுத்துருக்காங்க. இப்போ முதல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ், சட்டம் இயற்றுது, அதாவது பவர், லா மேக்கிங் பவர் அப்படின்னு சொல்லுவோம்ல, சட்டங்கள் இயற்றுவது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட், அதாவது சென்டர், ஓகேவா? நாட் ஸ்டேட், பார்லிமெண்ட் இல்லைன்னா சென்டர், மத்தியம் அப்படின்னு மத்திய அரசு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பார்லிமெண்ட்டுக்கு வந்து நம்ம இந்தியா த்ரூ அவுட் லா இயற்றுவதற்கான உரிமை இருக்கு, அப்படித்தானே? ஸோ பார்லிமெண்ட் கேன் எனாக்ட் லாஸ் த்ரூ அவுட் இந்தியா, சரியா? அப்போ அந்த அளவுக்கு பார்லிமெண்ட் ஹேஸ் பவர். ஆனா ஸ்டேட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த பார்லிமெண்ட் வந்து த்ரூ அவுட் இந்தியா அப்படின்னா ஸ்டேட்டு, யூனியன் டெரிட்டரி எல்லாமே அதுக்குள்ளதான் அடங்கும், ஓகே? இப்போ சில யூனியன் டெரிட்டரிஸ் பார்த்தீங்கன்னா அங்க ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எல்லாமே இருக்கும், ஓகேவா? அண்ட் தென் ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பவர் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய டெரிட்டரிக்குள்ள மட்டும்தான் என்ன பண்ண முடியும், சட்டம் இயற்ற முடியும். நான் சொன்னேன்ல சில யூனியன் டெரிட்டரிஸுக்கு வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கும்னு. ஸோ அந்த மாதிரி அசம்பிளி இருந்துன்னா அவங்க என்ன பண்ணிப்பாங்க, அவங்க டெரிட்டரிக்குள்ள சட்டம் இயற்றிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அசம்பிளி இல்லாத பட்சத்தில் பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் ஹேஸ் பவர், அதாவது முழு பிரசிடென்ட்டுக்கு தான் அங்க வந்து ஹை பவர், சரியா? அதாவது அசம்பிளி இல்லாத இடத்துல யூனியன் டெரிட்டரிஸ்ல. அப்போ இதுல என்ன தெரியணும் அப்படின்னா முதல்ல நம்ம வந்து டெரிட்டோரியல் விஷயங்கள் தெரியணும், டெரிட்டோரியல் எக்ஸ்டெண்ட். அப்போ சட்டமன்ற உறவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்லிமெண்ட்டுக்கு வந்து த்ரூ அவுட் த இந்தியா முழுக்க பவர் இருக்கு லா மேக் பண்றதுக்கு, சரியா? பார்லிமெண்ட்னா மத்தி, சென்டர் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஸ்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட டெரிட்டரிக்குள்ள மட்டும்தான், வேற வெளியில எல்லாம் போய் பவர் லாலாம் எனாக்ட் பண்ண முடியாது. இப்போ யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டேட் அசம்பிளி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஓகே, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருந்துச்சுன்னா தே கேன் மேக் லாஸ். அப்படி இல்லாத யூனியன் டெரிட்டரிஸ் வந்து பிரசிடென்ட் இல்லைன்னா பார்லிமெண்ட் தான் பவர், ஓகே? அப்போ இதான் என்னது டெரிட்டோரியல் எக்ஸ்டெண்ட். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த சட்டமன்ற உறவுகள்ல வந்து கிளியரா லிஸ்ட் வச்சிருக்காங்க, அதாவது யார் யார் எந்தெந்த லிஸ்ட்ல வந்து சட்டம் இயற்ற முடியும், அவங்களுக்கு உரித்தான விஷயங்கள் என்ன. இப்ப சென்டருக்கு வந்து இதுல ஃபுல் பவர் இருக்கு, ஸ்டேட்டுக்கு இதுல இந்த லிஸ்ட்ல பவர் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய லிஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, சரியா? டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் சப்ஜெக்ட், அதிகார பகிர்வு அப்படின்னு சொல்லலாம். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 3 லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்குரண்ட் லிஸ்ட், மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். இந்த பட்டியல், இந்த லிஸ்ட் குள்ள விஷயம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7th ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குது, ஓகேவா? 7வது அட்டவணையில கொடுத்திருக்காங்க பட்டியல்.
இப்போ பாருங்க அட் ப்ரெசென்ட் 100 இருக்குது யூனியன் லிஸ்ட்ல, ஸ்டேட் லிஸ்ட்ல வந்து 61 இருக்குது, பொது பட்டியலில் வந்து 52 இருக்குது. சரியா? இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாநில பட்டியலில் இருந்து ஒரு 5 சப்ஜெக்ட் வந்து என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொது பட்டியலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அப்போ இங்க வந்து 5 குறைஞ்ச 61, இங்க 52. அந்த 5 விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தம் மூலமாக தான் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. என்னென்ன 5 விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வி, காடுகள், ஃபாரஸ்ட், வெயிட் அண்ட் மெஷர்ஸ், எடைகள் அண்ட் அளவுகள், அப்புறம் ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் லைஃப் அண்ட் பேட்ஸ், அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ், எக்ஸப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட். ஓகே, அது சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லாம அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ், இந்த மாதிரியான 5 விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு வந்து ஃபுல் பவர் இருக்கு. ஓகேவா? ஸ்டேட்டுக்கு வந்து வித்தின் த டெரிட்டரி தான். பட் இந்த மத்திய பட்டியல் அப்படின்னு பார்க்குறோம்ல, யூனியன் லிஸ்ட், இந்த யூனியன் லிஸ்ட்ல சொல்லப்படக்கூடிய இந்த 100 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் தெரியுமா, 100 விஷயங்கள் இருக்குல்ல, 100 பாயிண்ட்ஸ். என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக மெயினாக என்னெல்லாம் இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபென்ஸ், முக்கியமான விஷயம், பேங்கிங், ஃபாரின் அஃபேர்ஸ், அட்டாமிக் எனர்ஜி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முழுக்க முழுக்க யாருக்கு தான் பவர்? யூனியன் லிஸ்ட், அதாவது சென்டருக்கு தான் பவர். ஓகே, பார்லிமெண்ட் ஹேஸ் எக்ஸ்க்ளூசிவ் பவர் ஆன் யூனியன் லிஸ்ட். ஓகேவா? ஸோ மத்திய அரசுக்கு தான் முழு பவர் இருக்கு. அதே மாதிரி இப்போ ஸ்டேட் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கேஸ் எக்ஸ்க்ளூசிவ் பவர். சரியா? ஸ்டேட்டுக்கு தான் அதுல வந்து பவர் இருக்கு. எதுக்கெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது பப்ளிக் ஆர்டர், லோக்கல் கவர்மெண்ட், அப்புறம் போலீஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து ஸ்டேட் கேன் மேக்கிங் லா, அவங்க லெஜிஸ்லேஷன் வந்து அவங்க பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே காமனானது, 2 பேருக்குமே பொதுவான பட்டியல் வச்சிருக்காங்க, கன்குரண்ட் லிஸ்ட். இந்த பொது பட்டியலில் 2 பேருமே முடிவு பண்ணுவாங்க. பட் இன்கேஸ் ஏதாவது மோதல்கள் பிரச்சனை இருந்துச்சுன்னா யாருடைய பவர் தான் அதிகமாக இருக்கும்? சென்டர் தான் தன்னுடைய பவரை வந்து அதிகமாக உயர்த்த முடியும். சரியா? ஸோ அவங்களுடைய வாய்ஸ் தான் ஓங்கி ஒலிக்கும். சரியா? எனிவே நமக்கு இவ்வளோ லிஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் ஒரு சில சிச்சுவேஷன்ல தேர் மே பி சம் எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பார்லிமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல வந்து சில சமயத்தில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சில எக்ஸப்ஷன்ஸ்ல வந்து சில விஷயங்களை வந்து தலையிடும். டூரிங் த டைம் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி, பிரசிடென்ட் ரூல், அதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேஷன்ல வந்து சில கண்ட்ரோலை செய்வாங்க. சம் எக்ஸப்ஷன்ஸ் டைம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வந்து இதில் முக்கியமாக படிக்க வேண்டிய விஷயம் இந்த லிஸ்ட் மட்டும்தான். ஓகே, இவ்வளோ தான் உங்கள் புக்லேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த ஆர்டிக்கல் பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தவிர்த்து வேற எந்த பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு இம்பார்ட்டண்டாக இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நிர்வாக உறவுகள். ஸோ நிர்வாக உறவுகள் கூட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து பெருசாக எதுவுமே இல்லை. அதே பாயிண்ட் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. மாநில அரசு வந்து தன்னுடைய நிர்வாகத்தை வந்து அதன் எல்லைக்குள்ள மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டேட்டுக்கு வந்து நிர்வாகம் சார்ந்த விஷயமாக சில டைரக்ஷன்ஸ் கொடுக்கும். அப்படி அந்த டைரக்ஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும்? ஸ்டேட் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். எந்த மாதிரியான விஷயங்கள் அந்த டைரக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரயில்வேயை ப்ரொடெக்ட் பண்ணுறது, அப்புறம் ஷெட்யூல் ட்ரைப் பீப்புள் இருப்பாங்க சில ஏரியாவில், அவங்களுடைய வெல்ஃபேர், இந்த மாதிரியான விஷயங்கள்ல சென்டர் கொடுக்கக்கூடிய டைரக்ஷன்ஸை வந்து கண்டிப்பா ஸ்டேட் என்ன பண்ணிக்கணும்? அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அண்ட் தென் பாத்தீங்கன்னா சம் எக்ஸாம்பிள் இந்த ஆல் இந்தியா சர்வீஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக சென்டர் அண்ட் ஸ்டேட் 2 பேருக்குமே ஜாயின்ட்லி தே ஹாவ் பவர் ஆன் தட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டட் திங்ஸ். சரி, ஆல் இந்தியா சர்வீஸ் அந்த மாதிரியான டாபிக்ஸ்ல லைக் என்ன சொல்லலாம், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ்லாம். பட் என்னதான் 2 பேருக்குமே ஜாயின்ட் பவர் கொடுத்திருந்தாலுமே சென்டர் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் அட்மோஸ்ட் அல்டிமேட் பவர் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய நியமனம், அப்புறம் வந்து சஸ்பென்ஷன் எல்லாத்துக்குமே யார் தான் பண்றா? சென்டர்ல தான் பண்ணுவாங்க. ஸோ அட்மோஸ்ட் அல்டிமேட் பவர் சென்டருக்கு தான். அது மட்டும் இல்லாமல் சில இந்த மாநில அரசுகளுக்கு இடையான இந்த ஒப்பந்தங்கள், ட்ரீட்டி, இதுக்கெல்லாம் அங்கீகாரம் வழங்குவது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் தான். சரியா? ஸோ பார்லிமெண்ட் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாமே அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க, சென்டர் தான் முடிவு பண்ணுவாங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள். நமக்கு ஆர்டிக்கிள் என்ன பார்ட்? ஓகேவா? இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன் அப்படின்னா என்ன ஆர்டிக்கல்? 2562 263 பார்ட் 11. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ உங்க புக்ல இதை தவிர்த்து வேற பெரிய பாயிண்ட்ஸ் எதுவுமே கொடுக்கல, ஈஸியா படிச்சுக்கோங்க. இப்போ நிதி உறவுகள் அப்படின்னு பார்க்கும்போது சென்டர் அண்ட் ஸ்டேட்டுக்கு தனி பவர் இருக்கு. அவங்க வரி இம்போஸ் பண்ணலாம், அதை கலெக்ட் பண்ணலாம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அண்ட் தென் பாத்தீங்கன்னா சென்டர் கூட என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் வரி இம்போஸ் பண்ணி கலெக்ட் பண்ணி அதை வந்து ஸ்டேட் கூட பகிர்ந்துருக்கும் ஒரு சில விஷயங்கள்ல பை ப்ரியோர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் என்ன ப்ரியோர் ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் ஃபினான்ஸ் கமிஷன், நிதிக்குழு. சரியா?
அப்போது பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் மூலமாக மேற்கூறிய அந்த ரிலேஷன் உறவுகளை வந்து அவங்க மேற்கொள்ளுவாங்க. ஸோ இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ரொம்ப முக்கியம். இதை செட்டப் பண்ணது யார், அப்பாயின்மெண்ட் ஃபினான்ஸ் கமிஷன் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட், நிதிக்குழு, அண்டர் ஆர்டிகல் 280 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். சரியா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபினான்ஸ் கமிஷன் 280 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஓகே, நம்ம இதெல்லாம் நல்ல பிரீஃபாக படிக்க வேண்டியது இருக்குது ஃபியூச்சரில். இப்போ நம்ம 10th புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அதை மட்டும் மெமரைஸ் பண்ணி கிளியராக முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் உடைய கொஸ்டின்ஸை என்கொயர் பண்ணுறதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் 1969ல் ஒரு 3 மெம்பர் கொண்ட ஒரு கமிட்டியை வந்து நியமனம் பண்ணுறாங்க அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் PV ராஜமன்னார் கமிட்டி. ஓகேவா, இது எந்த இயர் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லேட் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அம்மையார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்காரி குழு அமைப்பாங்க, சர்க்காரி கமிஷன் 1983ல். எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பை வந்து என்கொயரி பண்ணுறதுக்காக. சரியா, ஸோ அந்த டைமில் இந்த கமிஷன் வந்து நிறைய ரெக்கமெண்டேஷன் பரிந்துரைக்கும் 247. அதில் 180 ரெக்கமெண்டேஷனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட். அந்த இம்ப்ளிமெண்டேஷனில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இன்டர் ஸ்டேட் கவுன்சில், மாநிலங்களுக்கு இடையேயான குழு. அது 1990ல் எஸ்டாப்ளிஷ் பண்ணி